குலுங்கியது. இதனை உற்று கவனித்தேன். அவளும் பார்த்தோம் பார்ப்பது போல் எனக்கு தலை துவட்டினாள். போது அவள் இடுப்பு மற்றும் முறை நன்றாக தெரிந்தது. நான் அவை உற்று கவனித்தேன். அவளும் அதை கவனித்தாள். பிறகு மழை நின்றதும் இருவரும் வீட்டுக்கு சென்றோம். நாங்கள் வீட்டுக்கு சென்றபோது அப்பாவும் அம்மாவும் இல்லை. அப்பா ஒரு வீட்டில் கார் டிரைவராக பணிபுரிகிறார். அவரது முதலாளி அழைத்தவுடன் காரை எடுத்துக்கொண்டு வெளியூர் செல்வதாக சென்று விட்டார் என்றும் அம்மா கோவில் உள்ளதாக இருப்பதால் எனக்கு போன் பண்ணி கூறினார். அம்மா, இங்கு கோவிலில் நாடகம் நடக்கிறது, நீங்கள் விருப்பம் இருந்தால் வாருங்கள், இல்லையென இருவரும் உறங்கும். நான் காலையில்தான் வருவேன் என்று கூறினாள். சரி என்று கூறினேன். இதயம் திட்டிடும் கூறிய போதே அவளும் என்னால் இப்போது போக முடியாது, எனக்கு பயண களைப்பாக இருக்கிறது, நான் உறங்கப் போகிறேன் என்று கூறினாள். இருவரும் சிறிது நேரம் டிவி பார்த்தோம். அப்போது